அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மேற்கொள்ளும் அதிகாரம் நிறைவேற்றும் குறள் எண் 1068. இரவென்னும் ஏமாப்பு இல் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும். பிச்சை எனப்படும் பாதுகாப்பு இல்லாத ஒரு படகில் வறுமை என்னும் கடலில் பயணிக்கும் மனிதன் தன்னிடம் உள்ள பொருளை மறைப்பவர்கள் என்பவர்களை பார்க்கும் பொழுது அந்த பாறையில் மோதி அந்த பிச்சை என்னும் படகு உடைந்து போய்விடும் என்பது அதனுடைய பொருள். When begging, which is considered as a boat, a safety-less boat, which is traveling or sailing in the sea of poverty, when it hits against the people who are hiding, who are considered as rocks, then the boat of begging will be broken. இதற்கு என்னுடைய துடிப்பா, பதுக்கற்பாறை மோதி சுக்கு நூறாகும் வறுமை கடலை கடக்கும் பிச்சை படகு. பதுக்கற்பாறை மோதி சுக்கு நூறாகும் வறுமை கடலை கடக்கும் பிச்சை படகு. இதில் அற்புதமான 3 உவமைகளும் அதற்கான ஓமானங்களும் ஐயன் சொல்லியிருக்கார். ஒன்று, பிச்சை எடுத்தல். அதற்கு அது ஊமையாக சொல்லப்பட்டது. அதற்கு ஊமையாக சொல்லப்பட்டது ஒரு தோணி, ஒரு படகு. இரண்டாவது, அந்த படகு ஒரு கடலில் நீந்துகிறது. அந்த கடல் வறுமை என்னும் கடல். அதற்கான ஓமை வறுமை. அடுத்தது வறுமைக்கான ஓமை கடல். மூன்றாவது, அது போய் ஒரு பாறையின் மேல் அல்லது ஒரு திண்மையான நிலத்தின் மேல் மோதுகிறது, தரை தட்டுகிறது. அப்ப அது உடைந்து போகிறது. அந்த பாறை அல்லது திண்மையான நிலம் அல்லது தரை எது என்றால் அதுதான் செல்வர்கள் தங்களிடமுள்ள செல்வத்தை மறைத்து வைக்கிறார்கள் அல்லவா, அந்த நிலைக்கு பேர் தான் அந்த பாறை அப்படின்னு ஐயன் சொல்றாரு. நம்ம டைட்டானிக் படம் பார்த்திருக்கோம். அதுல அந்த கப்பல் ஒரு பனிப்பாறைகள் மோதி பல பேர் இறந்துருவாங்க, சில பேர் பிழைச்சிருவாங்க. கப்பல் உடஞ்சு போயிடும், சுக்குநூறா போயிடும். சுக்குநூறா போகுதோ, சுக்காயமா போகுதோ, இல்ல சுக்கு ஒன்னா போகுதோ, உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி வறுமைங்கிற இந்த கடல்ல நம்ம நீந்திட்டு இருக்கிறோம், ஒரு தோணியில போயிட்டு இருக்கிறோம். அந்த தோணியை நம்ம தான் செலுத்திட்டு இருக்கிறோம். யார் வறுமையில் உழைகிறார்களோ அவெல்லாம் செலுத்திட்டு இருக்கோம். அந்த படகானது அந்த பனிப்பாறை பிச்சை எடுத்தல் என்னும் அந்த படகு மறைத்தல் என்னும் அந்த பனிப்பாறையை பார்க்கும் வரை அந்த படகு போயிட்டு இருக்கும். அந்த பனிப்பாறையை போய் பார்த்து அவர்களிடம் பிச்சை கேட்டு அவர்கள் அதை மறைத்து விட்டால் பிச்சை எடுப்பவர்களுடைய மனமும் சுக்குநூறாக நொறுங்கிவிடும். அதுக்கப்புறம் அவங்க ஊக்கத்துடன் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இதனால மனம் வருந்தி அல்லது மானம் விழித்தெழுந்து ஒரு வேலைக்கு போனாங்கன்னா நல்லதுதான். அது அப்படி இல்லாம இன்னும் தாழ்மையான நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப கொடுமை. அதனாலதான் சொல்றாரு ஐயன், பிச்சை எடுக்காதே, பிச்சை எடுத்தாலும் யார் மறைக்கிறார்களோ அவர்களிடம் சென்று எடுக்காதே, உன் வறுமையை போக்கிக் கொள்வதற்கு பிச்சை எடுப்பது வழி கிடையாது. அதனால் நீ உழைத்து சம்பாதி, உன் வறுமையை போக்கு அப்படின்னு சொல்ற. இந்த பிச்சை எடுக்கிற பழக்கம் பௌத்த சமண மதங்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா வந்தது அப்படின்னு தோப்பா எழுதுன ஒரு நூல்ல நான் படிச்சேன். தோ பரமசிவம் ஐயா அவர்கள் ஒரு நூல்ல படிச்சேன். ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா அப்ப வள்ளுவர் காலம் சமண பௌத்த காலத்துக்கு அப்புறமா அந்த சமயத்திலேயா, அல்லது வள்ளுவர் காலத்திலேயே கொஞ்சம் சமண பௌத்தர்கள் ஊடுருவிட்டாங்களா, அதனால பிச்சை எடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. எப்படி இருப்பினும் இன்னைக்கும் அந்த பௌத்த சமண மதத்தினுடைய வழித்தொண்டர்களாக பல பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க இல்ல, ஆனாலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமண பௌத்த மன துறவிகள் பிச்சை எடுத்தாங்க. இங்க யாரும் துறவிகள்லாம் இல்ல, குடும்பத்தை நடத்துகிறதே பிச்சை எடுக்கிறாங்க. அப்படி போய் பிச்சை எடுத்தீங்கன்னா அந்த படகு மறைப்பவர்களை கண்டு மோதி அந்த பாறையில் மோதி உடைந்து விடும் அப்படின்னு தான் ஐயன் சொல்றாரு. அதனால பிச்சை எடுக்காதுன்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை நீ பிச்சை எடுத்தாலும் உன் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக பிச்சை எடுக்காத. ஒரு வேளைக்கு பிச்சை எடு, பரவாயில்ல. அப்படி ஒருவேளை வறுமையை போக்கிக் கொள்ள நீ பிச்சை எடுத்தாலும் யார் மறைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பிச்சை கேட்காத அப்படின்னு 3 விஷயங்களை ஐயன் அந்த குரல்ல சொல்றாரு. கம்மியான குரலுங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி, பாதுகாப்பு இல்லாத ஒரு படகு. கரவென்னும் பார்தாக்க பாக்கு விடும். ஒரு பாக்குங்கிறது இப்படி இருக்கும். அது பாக்கு வெட்டி வச்சு வெட்டும் பொழுது 2ஆ உடைஞ்சு போயிடுது இல்லையா, அந்த மாதிரி பாக்கு விடும்.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், விஷயத்தில் சேலம், கள்ளக்குறிச்சி, அருள் நலமலம். நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.